வணக்கம் மக்களே. நம்ம வழக்கமாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கு கடிச்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆம்லெட் செய்வோம். இல்லை ஏதோ ஒரு கடைக்கு போனாலும் ஏதோ ஒரு மெயின் டிஷ்ஷாக வாங்கிட்டு சைட் டிஷ்ஷாக தான் பார்த்தீங்கன்னா ஆம்லெட் வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு குழம்பே இல்லாமல் ஒரு குழம்பாகவும் அதையே ஆம்லேட்டாகவும் ரெடி பண்ண போகிறோம். அதே தான் குழம்பு ஆம்லெட். இந்த ஆம்லெட் தான் உங்களுக்கு குழம்பே தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு ஆம்லெட் தான் பார்த்தோம். அதை நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அவர் பேர் தெரியல, நான் அப்புறமா வீடியோவில் போட்டு விட்றேன். அவர் தான் சொல்லியிருந்தாரு, இதை நான் போட்டு விட்றேன். அவரை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். நம்ம லைவ் போடுறப்ப லைவ் உங்களுக்கு வந்துடும். நம்ம குக்கிங் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே லைவ் வீடியோ போட்டுருவோம். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கங்க. வீடியோவில் போயிடலாமா? முதல்ல இந்த பூண்டெல்லாம் உடிச்சு வச்சிடலாம். அப்படி ஓங்கி பட்டு 2 அடி அடித்தோம்னா எல்லாம் வந்துடும். அது கொஞ்சம் சின்ன பூண்டு வேறு. அப்புறம் அந்த மாதிரி தோலெலாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு லேயரை மட்டும் பிடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, அப்படியே பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுக்கலாம். சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். அதுக்குள்ள தக்காளி கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை போட்டு விட்டுறலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு தயாராகிவிட்டது. அடுத்து இதிலே பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சில்லி கடையெல்லாம் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி போடுவாங்க. சில நம்ம ரோட்டு கடை சில்லி கடையில் பொடி பொடியாக கட் பண்ணி போடுவாங்க. ரவுண்ட் பீஸ் அங்கே போட மாட்டாங்க, பொடி பொடியாக கட் பண்ணுவாங்க. அதில் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். குட்டி குட்டியாக அரைஞ்சி போட்டு நம்ம இது பண்ணுறப்போ அதில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பழைய சோத்து கடிச்சிக்கிறதுக்கு நமக்கு அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு ஒரு சைஸ் கட் பண்ணியிருப்போம், அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வெங்காயம் 1 இடமும் காலமும் வெட்டுற சைஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எத்தனை வித்தியாசம் மாறுது.
அடுத்து நம்ம வந்து மசாலா இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே 2-3 மசாலா வச்சுருந்தேன். மஞ்சத்தூள், கல் உப்பு இல்லை தூள் உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். உடைச்சாச்சு. கொஞ்சமாக பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், லைட்டாக தூள் உப்பு போட்டு அதை 2 கலக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி ஆயிடும். எடுத்து வச்சுருக்கிறது இதில் ஊற்றி விட்டுறலாம். ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே ஒரு ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஆம்லேட்டுக்கு சைடு எண்ணெய் ஊற்றுவோம்ல, அதேமாதிரி சைடில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஆம்லேட் தனியாக பிரியும். ஃபஸ்ட்டு லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதில் எடுக்க முடியாது. சாப்பாடு இதில் போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டோம்னா அந்த சைடில் துடைச்சி விட்டோம்னா அப்புறமா காயாது. நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். சாப்பாடு இங்கே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எவ்வளோ ரெடியாக இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் பாதி ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போடலாம்னு நினைக்கிறேன். திருப்பி பார்க்கலாமா தோசை கரண்டியில். உடையாமல் திருப்பணும். அதில் தான் மெயின் வேலையே இங்கே இருக்குது. இதுக்கு தான் அன்றைக்கி வீடியோ பார்த்தேன். அந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக்கை தூக்கி இது மேலே வச்சு இப்படிக்கா தூக்கி இது மேலே தோசை சட்டியில் இருப்பதை நாம் இந்த சட்டிக்கு மாற்ற போகிறோம். அப்படியே அழகாக எடுத்து அது மேலே போட்டோம்னா வச்சுக்கோங்க, சோத்து மேலே போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா சூடாக இருக்கு. உண்மையாக தாங்க குழந்தை தேவையில்லை. இது மாதிரி வெள்ளை சாப்பாடு தான் இருக்குது.
நல்லா இருக்குது. திருப்பி போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து திருப்பி போடுங்க. நமக்கே லைட்டாக வீரில் விட்டுருச்சு. அப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு தான் நம்ம வந்து ஒட்ட வைப்போம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வாங்க நம்ம சேனல் எல்லாத்துலேயும்.